Hello friends, welcome to Charming Cham. இன்னைக்கு ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆப்பம் செய்ய ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். 1 கப் அளவு பச்சரிசி, 1/2 கப் அளவு இட்லி அரிசி, 2 ஸ்பூன் அளவு உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இது கூட 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து மைய அரைச்சிக்கலாம். வேணும்னா நம்ம மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் புளிக்க வைக்கணும். இப்போ மாவு புளிச்சு நல்லா ரெடியாக இருக்குது. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். மாவு திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா இளநீ இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணதும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நான் இன்னைக்கு அயன் கடாயில் தான் செய்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இது மாதிரி ஒரு துணி வச்சு துடைச்சிருங்க. 1 கரண்டி அளவு மாவு சேர்த்து மெதுவாக இது மாதிரி சுற்றி விடுங்க. நான்ஸ்டிக் காப்பர் பேனாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இரும்பு கடாய்னா நல்லா பழகின கடாயாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்லலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. ஆப்பம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சைட்லலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி நடுவில் நல்லா வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் வந்து தேங்காய் பால், கடலைக்கறி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.